இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை அதிரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ வெல்லம். அரிசி வந்து நல்லா ஊற வச்சிடணும். 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வெல்லம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம தூள் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்தோம்னா அது வெடிகட்டி ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அடியில் நின்றுடும். பாகு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு தட்டில் வந்து ஊற்றினோம்னா நல்லா தலன்னு இருக்கும். தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி பார்க்கணும். நல்லா தக்காளி பழமும் தலைன்னு வரும். அந்த மாதிரி டைமில் பாகு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மாவு கொட்டி கலந்துக்கணும். நல்லா மாவு கொட்டி கலர்னே இருக்கணும். விடாமல் கலர்னா ஒருத்தர் போடணும், ஒருத்தர் கலர்னா ஒருத்தரால் பண்ண முடியாது. கடையில் விற்கிற ரெடிமேட் மாவுலாம் நல்லாவே இருக்காது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவு கரெக்டாக போதும். இப்போ நல்லா நீயாவது இல்லை ரீஃபண்ட் ஆயிலாவது மேலே ஊற்றிக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்க கொடுத்தாங்க நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் பண்ணி கொடுத்தோம்னா. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு அழகாக வரணும் உருண்டையாக. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் மேலேயே. ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாவு எடுத்து வச்சுட்டு கெடாது மாவு. இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வாழையிலையாவது இல்லை எண்ணெய் பேப்பர்லையாவது வச்சு நம்ம தட்டி அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பியும் வந்துடும். நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து ஜல்லிக்கண்ணிலே இருக்கட்டும். அப்படியே தட்டு வச்சு எண்ணெய்லாம் கீழே இறங்கிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.